இன்னைக்கு ஒரு அரசாங்க ஒரு கூடுகை நடக்கிறது, ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. அது எப்படி இருக்கு? 4 பேர் சிகரெட் அடிப்பா, 4 பேர் தண்ணி அடிச்சுட்டு 2 பேர் சீட்டு விளையாண்டுக்கிட்டு அங்கே ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். ஆனால் அது ஒழுங்கா இருக்கா, கிரகமா இருக்கா? கிடையாது. இங்கே பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் அங்கே என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க, கவனம் இருக்காது. ஆனால் ஒன்று நடத்தி பேசிடணும். ஒரு பள்ளிக்கூட கல்லூரியோடைய கூடுகையில கூட அதில் 4 பேர் ஓடுவாங்க, எந்திரிப்பாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒழுங்கா இருக்கா, கிரகமா இருக்கா? கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், திருச்சபையிலே நல்லா கவனிக்கணும், திருச்சபையை எப்படி அவர் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, தேவாவினர் சொல்லுகிறார், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. என்னன்னா சகலமும் ஒன்றல்ல, இது மாத்திரம் போதும் அது மாத்திரம் போதும் அப்படி இல்லை. சகலமும். ஆலயம் யார்? நீங்களும் நானும் நீங்கள் தான் ஆலயம். இதுக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரா இல்லையா? அவர் வாசம் செய்யாவிட்டால் நாம் ஆலயம் அல்ல, அது ஒரு கூடாரம். அப்ப தேவன் வாசம் செய்கிறாரானால் அங்கே சகலமும் நல்லொழுக்கமாயிருக்கும், சகலமும் கிரகமாயிருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்ப எங்கு இதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒரு அரசாங்க கூடுகை அல்ல, ஒரு கட்சி மீட்டிங் அல்ல, ஒரு பள்ளிக்கூட மீட்டிங் அல்ல, தேவ ஆலயத்திலே தேவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், சகலமும் நல்லொழுக்கமாக நீங்கள் இங்குதான் கற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய வேறு எங்கும் அல்ல. வேலை ஸ்தலத்தில் கற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. ஒரு சபையில் நம்ம எல்லாரும் அவயமா இருக்கிறோம். கண்ணு கை என்ன, உன் காலை நான் தொடணுமா? உன் காலு கடிக்குது, அதை சொரிஞ்சு விடணுமா? நான் யார் தெரியுமா? நான் மேலே இருக்கிறேன். இப்படி இந்த கை சொல்லும்னா இந்த சரீரம் தன்னிச்சையா செயல்பட முடியுமா? அது போகுமா? போகாது. அதுதான் சாட்டா சொல்றார் வசனத்தில், நம்மளுக்கு புரிதல் வரும்படி சொல்லுகிறார். அதே மாதிரி தான் ஒரு திருச்சபையில் ஒரு காரியங்கள் கிரகமாய் ஓடுறா இருக்கு, ஒழுங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு காரியத்தை இந்த சகோதரரோ சகோதரி செய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த கைக்கு என்னவோ அதற்கு நான் தேவனுக்கு கீழ்ப்பட்டு, சபைக்கு கீழ்ப்பட்டு, இப்படித்தான் திருச்சபை உலகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உள்ள திருச்சபையில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. மோசே 6 லட்சம் பேரை நடத்திட்டு போறாரு. இப்போ 6 லட்சம் பேரும் பஞ்சாயத்து தீர்க்கணும். காலையில் சேர் போட்டு உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பஞ்சாயத்து தீர்த்துட்டு இருக்காரு. யாரு? பஞ்சாயத்துனா பேசி இது நடந்து சரியா. அதை பார்த்த மாமனார் ஓடி வந்து, இப்படியே நீ செத்து போயிடுவப்பா சீக்கிரத்தில், இதெல்லாம் எழுதிருக்கு, நீ என்ன பண்ணு, ஒரு 100 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு ஒரு தலைவர், இதை உண்டு பண்ணி கிரகம் ஓடுற அதான் சொல்ற, கிரகமா இதை பண்ணி என்ன பண்ணு, அவங்கள விடு. அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன குவாலிட்டினா இதுதான் குவாலிட்டி. இன்னைக்கு திருச்சபையில் பார்த்தீங்கன்னா வெளியில் சரி எல்லா இடத்துல என்னது, கர்த்தர் சொன்ன பிரகாரம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கல. எப்படி? இவருக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கு, இவரை போட்டா இந்த கட்சிக்காரர் இந்த ஜாதியை நுப்பாட்டினா அந்த ஓட்டெல்லாம் நம்மளுக்கு தான், அப்போ இவரை நுப்பாட்டுங்க. இவருக்கு இது கொஞ்சம் இது, இவர் நல்லா பேசுவார், இவரை பிரசங்கத்தில் விட்டு பேச விடுவோம். இவர் சூப்பராக பாடுவார் ஆடுவார், இவர் அப்படி விடுங்க. இப்படி சொல்லலையே. இப்படி செய்யலைன்னா சபைக்குள்ளே ஜனங்கள் இருக்காது. எப்பா போப்பா நீயும் உன் பிரசவம் போயிடுவான். அப்போ நான் எப்படி நிற்கிறது? என்னுடைய வளர்ச்சி, எங்கள் சபையில் இவ்வளோ பேர் கூட்டம், பாஸ்டர் அப்படி, இது எப்படி வளர முடியாது? இயேசு இந்த காரியத்தில் அடித்து உடைக்கிறார். எதுக்காக உடைக்கிறாரு? தேவாலயம் இப்படி கிடக்கு, என் பிதாவின் வீடு இப்படி இருக்கு, என்னால் தாங்க முடியல. அவர் அந்த சபைக்கு மெம்பர் கிடையாது, உறுப்பினர் கிடையாது, எதுவும் கிடையாது. வழிபோக்கா போனவர், ஐயா 2 பேசுங்கன்னு உள்ள வர்றாரு, இப்படி கிடக்கு தேவாலயம். பார்த்து அவருக்கு இருதயம் பிடிச்சிட்டு கோபத்தில் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு, என்னன்னா பில்டிங் அப்படியே இருக்கு, தேவாலயம் எல்லாம் இருக்கு, அங்க ஒன்று மாற்றமும் இல்லை. மாற்றம் என்ன? ஜனங்களுக்குள்ள கல்லர்கள் குகையா வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த இயேசு, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று என்ன செஞ்சாரு? சாட்டை எடுத்து ஒவ்வொருத்தரும் அடிச்சு வரட்டுறாரு. அவர் சொல்றது, நீ பிசினஸ் பண்ணாத, நீ வியாபாரம் பண்ணாதேன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல நீ பண்ணக்கூடாது. என்ன நோக்கத்தில் இங்க வரணும்? என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்களோ? இன்று நம்மளுக்கு அந்த கவலை இருக்கிறதா? என் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவது சரியான வழியிலா? இந்த பட்டணத்தில் நான் வசிக்கின்றேன், என்னை உருவாக்கி கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிறதா? அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல இதை நீ செய்யக்கூடாது. எந்த நோக்கத்தோடு நீ வருகிற என்பது தான் தேவன் இங்க பேசுவார். இயேசு சொல்றாரு, உங்கள் ஆத்துமா உங்களை தெரியாமல் அது செத்து போகாமல் அதை காப்பாற்றும்படி தேவாலயம் உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா. அது காக்கிறது நம்மளை.